Come and fly away with me. 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 ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் அருண். இன்றைக்கி நான் வந்து ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ வாங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆக்ரா ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் அப்படின்னா வந்து 45 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே வந்து ஃபாரின் டூரிஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு 600 சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் கைஸ் ஆக்ரா ஃபோர்ட். இது வந்து முகல் ரூலர் அக்பர் வந்து பில்ட் பண்ண ஃபோர்ட். இது 15th சென்ச்சுரியில் ஒரு 8 to 9 வருஷத்தில் பில்ட் பண்ண ஒரு ஃபோர்ட். இந்த ஃபோர்ட் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு டஃபஸ்டான ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ட்டுக்கு அவுட் சைடுலேருந்து இந்த ஃபோர்ட்டுக்கு உள்ளே போகணும், அதாவது அட்டாக் பண்ண மோட்டிவில் உள்ளே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பெரிய பாண்ட் இருக்குது. இந்த பாண்ட் பார்த்திங்கன்னா முகல் பீரியடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணி இதில் வந்து crocodiles ஃபுல்லாக விட்டுருந்தாங்க. செகண்டு அதுக்கப்புறம் அதை தாண்டினா 40 ஃபீட்டில் ஒரு பெரிய வால். இந்த வாலில் வந்து ஹோல்ஸ் இருக்குது. அதில் வந்து வாயில்டு வாட்டர், வாயில்டு ஆயில்ஸ் அதெல்லாம் வந்து சோல்ஜர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இதை தாண்டி போனால் அது வந்து 70 ஃபீட்டில் ஒரு இன்னர் வால். இந்த 40 ஃபீட்டுக்கும் 70 ஃபீட்டுக்கும் நடுவில் இருக்கிற வாலில் பார்த்திங்கன்னா இடையில ஒரு ஜங்கிள் மாதிரி இருக்குது. இதில் வந்து வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆக்ரா ஃபோர்ட் பார்த்திங்கன்னா 15th சென்ச்சுரியில் அக்பர் கட்டினது. அக்பர் அப்படிங்கிறது ஒரு முகல் ரூலர். இந்தியாவை வந்து கொஞ்சம் வருஷம் ரூல் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோர்ட் டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் இங்கே தான் வந்து நம்மளை செக் பண்ணி உள்ளே அனுப்புனாங்க. இது அடுத்து செகண்ட் என்ட்ரன்ஸ். நம்ம செகண்ட் என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் என்ட்ரன்ஸ்குள்ளே நிற்கிறேன். இந்த செகண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியே பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் தெரியாது. அதே மாதிரி செகண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் என்ட்ரன்ஸோட ஓப்பனிங் தெரியாது. ஸோ இது அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து தேர்ட் என்ட்ரன்ஸ் போகிறேன். ஸோ தேர்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செகண்ட் என்ட்ரன்ஸோட ஓப்பனிங்கும் தெரியாது, ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் சுத்தமாக தெரியாது. ஸோ இப்போ இது தேர்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து செகண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு வால் மட்டும்தான் தெரியுது. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஷேப்பில் வந்து எஸ் லெட்டர் ஷேப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதோட என்ட்ரன்ஸை. 1, 2 and 3. ஸோ 3 என்ட்ரன்ஸ் விட்டு வெளியே இப்போ நம்ம ஃபோர்ட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்லோப் ஏரியா. இந்த ஸ்லோப் ஏரியாவில் 2 சைட்லேருந்து ஆயில்ஸ், சூடான எண்ணெய், எனிமீஸ் வரும்போது சூடான எண்ணெய் அதெல்லாம் பெரிய பெரிய பாறையில் இதில் உருட்டி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதோட பார்த்திங்கனாலே ஃபுல்லாக ரஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ராஜா வந்து ஒன்று குதிரை இல்லை யானை யூஸ் பண்ணி தான் இந்த நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ குதிரைக்கு யானைக்கு வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதோட ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா ரஃப் சர்ஃபேஸாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ட் பார்த்திங்கன்னா 15th சென்ச்சுரியிலேருந்து முகல் பீரியட் முடிகிற வரைக்கும், அவுரங்கசீப் வரைக்குமே இந்த ஃபோர்ட்டில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோர்ட்டில் 2 டைப் ஆஃப் பில்டிங்ஸை நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர் பில்டிங்ஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து அக்பர் பீரியடில் கட்டினது, இன்னொன்று வந்து ஷாஜகான் பீரியடில் கட்டினது. அக்பர் பீரியடில் கட்டினது ஃபுல்லாமே வந்து ரெட் கலர் பில்டிங்காக இருக்கும். ஷாஜகானுக்கு வந்து ஒயிட் கலர் பில்டிங் தான் பிடிக்குமா. ஸோ அவர் எல்லாமே மார்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஒயிட் கலர் பில்டிங் தான் கட்டியிருப்பார். நம்ம அந்த ஸ்லோப் ஏறி வந்தால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஜஹாங்கீர் ஃபோர்ட். இது வந்து ஜஹாங்கீரோட ரூம் இல்லை வீடு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பார்த்திங்கன்னா அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜகானுக்கு அப்புறம் அவுரங்கசீப்.
ஸோ இதில் இந்த ஃபோர்ட்டில் பார்த்திங்கன்னா 4 தலைமுறை வாழ்ந்துருக்காங்க. ஸோ இது ஜஹாங்கீர் ஃபோர்ட். கொஞ்சம் அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா அக்பர் ஃபோர்ட் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இல்லை, இடிச்சிருச்சு. அந்த காலி ஏரியாவில் தான் வந்து அக்பர் ஃபோர்ட் இருந்ததாமா. ஸோ என் முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜஹாங்கீரோட பாத்தப்னா அதில் தான் ஜஹாங்கீர் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி சின்ன வயசில் குளித்ததாக சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வெளியே 3 ஸ்டெப், உள்ளே 3 ஸ்டெப் இருக்குது. அப்படியே ஜஹாங்கீர் ஃபோர்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜஹாங்கீர் ஃபோர்ட்டுக்கு உள்ளே வந்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ ஜஹாங்கீர் ஃபோர்ட்டுக்குள்ளே உள் சைட் பார்த்திங்கன்னா இதுதான். இதான் வந்து ஜஹாங்கீரோட பெட்ரூம். இங்கே பார்த்திங்கன்னா டோட்டலாகவே எங்கேயுமே கதவை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. முகல் பீரியடில் ஃபுல்லாமே கர்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காமிக்கிறோம் பாருங்கள். இந்த 2 சைடு ஹூக் மாதிரி இருக்கா, இதெல்லாம் வந்து முன்னாடி ஒரு ஸ்க்ரீனு, உள்ளே ஒரு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கர்டன் சிஸ்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க முகல் பீரியட் ஃபுல்லாகவே. ஸோ அப்படியே அதோட பேக் சைட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹிந்து டெம்பிள் இருந்திருக்கு. அதாவது ஜோதா, அக்பர் அவங்க ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்து. ஸோ அவங்க வந்து இங்கே தான் வந்து ஹிந்து டெம்பிள் பில்ட் பண்ணி ப்ரே பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து டெம்பிள், ஜோதா அவங்க டெம்பிள். ஸோ பெட்ரூம்க்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா இது ஒரு கிச்சன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஜோதா அவங்க வந்து வெஜிடேரியன் அப்படிங்கிறனால அவங்களுக்கு மட்டும் தனியாக இங்கே வந்து குக் பண்ணதாக சொல்கிறாங்க. மற்ற முகல் ரூலர்ஸ், முகல் பீப்புள்ஸ் எல்லாமே நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஸோ பட் ஜோதா அவங்க வந்து வெஜிடேரியன் அப்படிங்கிறனால அவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக இங்கே குக் பண்ணதாக சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஜஹாங்கீரோட லைப்ரரி. ஜஹாங்கீர் வந்து நிறையா புக்ஸ் படிப்பாராம். ஸோ அவரோட லைப்ரரி இது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து முகல் பீரியடில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே கோல்டு சில்வர் வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க. பிரிட்டிஷ் அவங்க வந்து லூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ என் முன்னாடி ஒரு போர்டு இருக்குல்ல, இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஒரு புது ரிலீஜனுக்கான ஒரு போர்டு. அதாவது ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் 3ஐயுமே கம்பைன் பண்ணி ஒரு புது ரிலீஜன் வந்து அக்பர் பீரியடில் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அது ஒரு 10-15 வருஷத்துலேயே அந்த ரிலீஜனும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து முகல் பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு ஏசி ரூம் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 சைடு ஓப்பனிங் இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் ஃபுல்லாக இருக்கும். இந்த பில்டிங்கோட டாப்பில் பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த செவத்துக்கும் பின்னாடி இருக்கிற செவத்துக்கு இடையில கேப் இருக்குது. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஸோ வந்து இந்த ரூமே வந்து கூலாக இருக்கும். எந்த ஒரு கிளைமேட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து ஒரு ஏர் கண்டிஷன் ரூமாக வந்து அந்த காலத்துலேயே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அக்பர் அண்ட் ஜஹாங்கீர். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஜஹாங்கீர் பேலஸ்லேருந்து அடுத்து ஜஹாங்கீரோட பையன் ஷாஜகான் பேலஸுக்கு போவோம், வாங்க. ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் வியூ ஆஃப் ஷாஜகான் ரூம். அதுக்கு 2 சைடு பார்த்திங்கன்னா ஷாஜகானோட 2 பொண்ணுங்களுக்கு உண்டான ரூம். ஸோ இந்த சின்ன ரூம் பார்த்திங்கன்னா ஷாஜகானோட டாட்டர், ஷாஜகானோட பொண்ணு, அவங்க பேர் என்னமோ நல்ல பேர். ஷாஜகானோட 2 பொண்ணு, ஒன்று ரோஷனாராவோட வீடு தான் இது. இதே மாதிரி இன்னொரு இது வந்து ஷாஜகான் வீட்டுக்கு அந்த சைடு இருக்குது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஷாஜகானோட பெட்ரூம். ஸோ இதுக்குள்ளே இப்போ போய் பார்ப்போம்.
ஸோ இதான் வந்து ஷாஜகானோட ரூம். ஷாஜகான் பீரியடில் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர்ஸை யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூமில் பார்த்திங்கன்னா கேண்டில் லைட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரூம் அப்படியே கிளிட்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து கோல்டன் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த டிசைன் இப்படி தான் இருந்தது, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் இந்த கோல்டன் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஷாஜகான் பீரியடில் பார்த்திங்கன்னா உண்மையான கோல்டு அண்ட் சில்வர்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் ரூல் வந்து இந்த கோல்டு எல்லாத்தையும் சரௌண்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் பேங்க் ஆஃப் யமுனா. இங்கேருந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் தூரத்தில் தெரியும். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் தாஜ்மஹால் இருக்குது. இந்த ஃபோட்டோலேருந்து பார்த்தா தாஜ்மஹால் இப்படி தான் தெரியும். ஸோ இதுலேயும் வந்து முகல் பில்டர்ஸ் வந்து இதுலேயும் ஒரு அமேசிங், அதாவது ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என் முன்னாடி பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் வந்து பெருசாக தெரியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அப்படியே க்ளோஸராக போய் காமிக்கிறேன். அப்படியே தாஜ்மஹால் சைஸ் எப்படி சின்னதாகுதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த கார்னர்லேருந்து பார்த்துருக்கோம், இப்போ தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஸோ இது ஒரு வியூ ஷேர். ஸோ இதில் வந்து ஷாஜகானோட காரிடார். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சுற்றி பார்த்தீங்கன்னா ஸோ இதை சுற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்குது. பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி பர்சன்ஸ், இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவங்களாம் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா லேடிஸ், இந்த வேலை செய்கிறவங்க அவங்களாம் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இது ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஷாஜகான் பீரியடில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து கிரேப் பிளான்ஸாக இருந்தது, திராட்சை. அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெமோவுக்கு 2 கிரேப் பிளான்ட் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே விளையிற கிரேப்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒயின், ஓபியம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என் முன்னாடி இருக்கிறத வந்து அவுரங்கசீப் வந்து ஷாஜகானை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண ஏரியா. இங்கே தான் வந்து ஒரு ஷாஜகான் வந்து பிளாக் தாஜ்மஹால் கட்டுறேன் அப்படின்னு ஒரு பிளான் போட்டப்போ இது சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்ட்டு அவுரங்கசீப் வந்து ஷாஜகானை வந்து 8 வருஷமாக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அன்டில் ஷாஜகான் செத்ததும் கூட இந்த பிளேஸில் தான். ஸோ இந்த லேண்டில் இருந்து தான் ஷாஜகான் வந்து அவரோட ஃபைனல் 8 இயர்ஸ் வந்து தாஜ்மஹாலை பார்த்தது. ஸோ இந்த பில்டிங்லேருந்து வெளியே பார்த்தா தாஜ்மஹால் வந்து தூரத்தில் தெரியும். ஷாஜகான் வந்து அவரோட கடைசி காலத்தில் வந்து இந்த பர்டிகுலர் ரூமை விட்டு வெளியே வந்ததில்லை. 8 வருஷமாக வந்து இதே ரூமில் தான் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் என்னென்ன ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ அந்த எல்லா ஆர்ட் ஒர்க்கும் இந்த பர்டிகுலர் பில்டிங்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பில்லர்ஸில் பார்த்தீங்கன்னா மார்பிள் அப்படியே பிரேக் பண்ணி ஒவ்வொரு கலர் ஸ்டோன்ஸாக வந்து அப்படியே சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ஒர்க் தான் வந்து தாஜ்மஹால் ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 மாஸ்க் இருக்குது. ஒரு மாஸ்க் பார்த்திங்கன்னா ஷாஜகான் இல்லை அவுரங்கசீப் அந்த மாதிரி எம்பரர்ஸ் மட்டும் ஒரு மாஸ்க். அப்புறம் இன்னொரு மாஸ்க் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்க லேடிஸ் எல்லோரும் இது பண்ண மாஸ்க். அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு மாஸ்க் வந்து பப்ளிக்கு. ஸோ வந்து ஷாஜகான் பீரியடில் தான் இதில் 3 மாஸ்க் கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் மீனா மஸ்ஜித். இந்த மாஸ்கில் தான் வந்து ரூலர்ஸ்லாம் வந்து
ப்ரே பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்னேன்ல, இது வந்து செகண்ட் மசீத். ஸோ இந்த மசீத் பார்த்திங்கன்னா ஷாஜகான் தான் கட்டியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லோரும் இந்த மாஸ்க் தான் வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க, வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. சாரி, இதுவும் ஒயிட் மார்பிளில் தான் கட்டியிருக்காரு மனுஷன். ஸோ இது வந்து ஃபோட்டோட ரூஃப். இங்கே பார்த்திங்கன்னா அரசவை இங்கேயும் நடக்கும், சில டைம் வந்து இங்கேயும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒயிட் கலர் இதில் பார்த்திங்கன்னா மினிஸ்டர்ஸ் உட்காந்துருப்பாங்க, சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இதே மாதிரி ஒரு பெரிய லேன் இருக்குது. ஸோ இதான் வந்து கிங்கோட டோம். இதில் உட்காந்தா அவங்க ஃபோர்ட்ரஸில் வந்து அரசவை, அதான் என்ன நடக்குது, ராஜசபைம்பாங்களா அந்த மாதிரி, அங்கே என்ன நடக்குது அதெல்லாம் வந்து இங்கே உட்காந்து பேசியிருக்காரு. ஹாப்கின்ஸ் அப்படிங்கிற பிரிட்டிஷ் கமாண்டர் வந்து கேனான் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்டோனில் வந்து ஹிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அன்பிரேக்கபிள் ஸ்டோன் பார்த்திங்கன்னா அந்த கேனான் பட்டு உடஞ்சிருக்கு, ஒரு டபுள் லேயராக உடஞ்சிருக்கு. ஸோ அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவர் கேனான் ஷூட் பண்ணதில் இந்த பில்டிங்கில் ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் உருவாயிருக்கு. சரி, பார்த்திங்கன்னா டாப் வியூ இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோட காம்பவுண்ட் தெரியுது. இந்த ஃப்ரண்ட் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா 40 feet. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னொரு வால் இருக்குது, அது பார்த்திங்கன்னா 70 feet. இந்த 40 feetக்கும் 70 feetக்கு இடையில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ஜங்கிள் ஏரியாவாக இருந்திருக்கு. ஸோ இது முகல் பீரியடில் பார்த்திங்கன்னா இதில் வந்து வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்து வளர்த்துனதாக சொல்கிறாங்க. ஐ மீன் சிங்கம், புலி அதெல்லாம் வளர்த்திருக்காங்க. எதுக்குன்னா சப்போஸ் யாராவது எனிமி இது வழியாக க்ராஸ் பண்ணி வந்தாலும் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே வாட்டர் பாத். அந்த வாட்டர் பாத் எதுக்கு அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து க்ரொக்கடைல்ஸ் இது பண்ணுறதா இருக்குது. ஸோ இந்த முகல் கிங்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பாட்டை தாண்டி வந்து அதுக்கப்புறம் ஒரு ஜங்கிளை தாண்டி வந்து இவ்வளோ 40 அடி சோரை ஏறி அவங்கள அட்டாக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நடக்காத காரியம். ஸோ நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த பில்டிங்கில் கீழே பார்த்தீங்கன்னா அதான் மின்ட். முகல் பீரியடில் காயின்ஸில் வந்து இங்கே தான் மின்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது இங்கே தான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ இங்கே தயாரித்து அப்படியே இதை வந்து இந்த சைடில் வந்து 13 ரூம்ஸ் இருக்கா, 13 ரூம்ஸில் 13 மினிஸ்டர்ஸுக்கு பேலன்ஸ் இருக்கிற ரூமில் வந்து ஸோ இது வந்து ஒரு பேங்க்காக வந்து ஆப்ரேட் ஆகிருக்கு. மின்ட் பண்ணுற காயின்லாம் வந்து இங்கே தான் வந்து ஃபுல் செக்யூரிட்டியில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆக்ரா ஃபோர்ட் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து 2.3 acres. இதில் வந்து 4 தலைமுறையாக வந்து முகல் எம்பரர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து அக்பரோட அரசவை. அக்பர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஃபீல்டில் தான் வந்து அவரோட அரசவை இருந்திருக்கு. இதான் வந்து அக்பரோட மீட்டிங் ஹால். இங்கே தான் வந்து அவரோட அரசவை நடக்கும். ஸோ அந்த 3 லேண்டில் தான் அக்பர் உட்காந்துருப்பார். அது கீழே அவரோட மினிஸ்டர், இங்கெல்லாம் வந்து மற்ற மினிஸ்டர் எல்லோரும். ஸோ இந்த ஓப்பன் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா பப்ளிக் இருப்பாங்க, இங்கே ஃபுல்லாக பப்ளிக் இருப்பாங்க. ஸோ இந்த இதுலேயே ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, இப்போ கிங் இங்கேருந்து பார்த்தா இங்கே டோட்டலாக வந்து 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ கிங் எங்கேருந்து பார்த்தாலும் அதோட என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே தெரியும். ஸோ யார் உள்ளே வரா, யார் வெளியே போகிறா அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் பிளேஸ்லேருந்தே பார்த்திங்கன்னா கிங்கால் பார்க்க முடியும். ஸோ அதான் வந்து 3வது மாஸ்க். இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா பப்ளிக் அப்புறம் சர்வன்ட்ஸ் எல்லோரும் போய் வர்ஷிப் பண்ணுறக்கு. இது ஷாஜகான் தான் கட்டினது. இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல அது. ஆக்ரா ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா சிவாஜி ஸ்டாச்சு இருக்குது. ஏன் இந்த சிவாஜி ஸ்டாச்சு இப்படி வச்சுருக்காங்கன்னா இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா சிவாஜி, சத்ரபதி சிவாஜி மட்டும்தான்
ஆக்ரா ஃபோர்ட்லேருந்து எஸ்கேப் ஆனதாக சொல்கிறாங்க அவுரங்கசீப் பீரியடில். ஸோ என்ன தான் நம்ம ஹிஸ்ட்ரி புக்கிலலாம் இதை பற்றி படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட், ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீல் கிடைக்கிது. ஹிஸ்ட்ரி பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. ஸோ நீங்களும் எல்லோரும் வந்து ஜாலியாக இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஹிஸ்ட்ரி பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Arun.